ஹாய் கைஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வெர்சஸ் டீச்சரோட செகண்ட் எபிசோட் பார்க்கலாமா? லாஸ்ட் எபிசோட் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஹீரோயினும் உங்கள் ஃப்ரெண்டும் வந்து பேண்ட்ரிக்கு போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டுருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே வந்துட்டு ஹீரோ வந்து கிளாஸுக்கு வந்திருப்பார். லேட்டாக ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் வந்திருப்பாங்க. சரி வா வந்து உள்ளே உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ அதுலேருந்து தான் காட்டுறாங்க. உள்ளே உட்காந்துட்டு கிளாஸில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்துட்டு அட்டெண்டன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பார். அப்போ ஒரு பேராக சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ கரெக்டாக அந்த கிளாஸ்லேயே இருக்கிற அந்த கிளாஸ் லீடர் இருக்கா இல்லையா, டாப் ஸ்டூடெண்ட், அந்த பொண்ணோட பேர் சொல்லிட்டு, ஓ நீ தான் வந்துட்டு இந்த மாதிரி லாஸ்ட் எக்ஸாமில் ஃபஸ்ட் மார்க் எடுத்தியா, நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவங்களும் ஆமாம், அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யாருக்கிட்டையுமே பேசல, ஆனால் இவகிட்ட மட்டும் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நோட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினோட பேர் தான் வந்து கூப்பிடுறாரு. அவங்களும் பிரசன்ட் சார் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் கூப்பிட்றாரு, மறுபடியும் சொல்கிறாங்க. வேணும்னே இன்னொரு டைம் கூப்பிட்றாரு. அதுக்கப்புறமா சவுண்டாக சொன்னதுக்கப்புறம் விடுறாங்க. அப்புறமா அட்டெண்டன்ஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அவர் என்ன கேட்பார் அப்படின்னா, உங்களுக்கு எந்த மாதிரி வந்துட்டு நான் டீச் பண்ணும், உங்கள் சைடில் இருந்து ஏதாவது சஜஷன் கொடுக்கணுன்னா சொல்லுங்கள், தாராளமாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வர எக்ஸாமில் வந்துட்டு எல்லாருமே நல்லா ஸ்கோர் பண்ணணும். நான் வந்து உங்களோட மேக்ஸ் டீச்சர் தான். ஸோ மேக்ஸில் வந்துட்டு மார்க் கம்மியாகவே இருந்துடக்கூடாது. உங்களுக்கு புரியலையா, சொல்லித்தரக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்க, இங்கே ஹீரோயின் வந்து இப்போதைக்கு இவன் தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்கான், பெரிய இவன் தான் மேக்ஸ் மேதாவி மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அது ஹீரோவுக்கு கேட்டோமோ என்னமோ டக்குன்னு ஹீரோயினோட பேரை சொல்லிட்டு, ஆமாம் லாஸ்ட் எக்ஸாமில் அவனோட மார்க் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அந்த அம்மா பயங்கரமாக தயங்குறாங்க. எப்படிரா சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி 4 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது 40யா அப்படின்னு கேட்டால், இல்லை 4 அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னது 4 அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வராரு. பக்கத்தில் வந்துட்டு வெறும் 4 மார்க்கு தான் எடுத்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அசிங்கப்படுத்திட்டு, நீ ஃபஸ்ட்டு ஸ்டாஃப் ரூமுக்கு வா அப்படிங்கிற மாதிரிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஹீரோயினும் இப்போ இதுக்குடா என்ன கூப்பிட்றேன், எனக்கு ஒன்றுமே புரியல ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு ஒரு வழியாக அங்கே போகிறாங்க. அங்கே போனால் இவர் போய் அவரோட சீட்டில் வந்துட்டு அமைதியாக உட்காந்துட்டே இருக்க, ஹீரோயின் போயிட்டு, ஓ நான் சொன்னது கேட்டுருச்சா, இல்லை வந்துட்டு இவன் எதுக்கு கூப்பிட்டுருக்கானே புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு, அப்புறமா அவங்க ஃபோன் எடுத்துகிட்டு, இங்கே பாருங்கள் சார், நான் உங்களுக்கு எந்த ஃபோட்டோவும் எடுக்கல, வீடியோவும் எடுக்கல, நல்லா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனாலும் அவர் அப்படியே திரும்பி பார்க்க, ஓ நீங்கள் பார்த்துக்க கூப்பிடலையா, அப்போ எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க, நான் பேசினது ஏதாவது உங்கள் காதில் விழுந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதுக்குமே கூப்பிடலையா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகி போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ கேட்குறாரு, ஆமாம் நீ எப்படி வெறும் 4 பாயிண்ட்ஸ் வந்து மேக்ஸில் எடுத்த, அதை சொல்ல ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா எனக்கு வந்து மேக்ஸ் பிடிக்காது, அது மண்டையிலையும் ஏறாது, படிக்கவும் முடியாது, எனக்கு மேக்ஸ் புக்கை ஓப்பன் பண்ணாலே தூக்கம் தான் வரும், ஸோ அதனால் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படியா, சரி மேக்ஸ்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டால், மேக்ஸ் இஸ் மேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உனக்கு மேக்ஸ்னாலே ஃபஸ்ட்டு என்னன்னு தெரில, அதுக்குள்ளே எப்படி நீ அதை வெறுப்ப, மேக்ஸுங்கிறது ஒரு ஃபிலாசபி, சொல்ல போனால் மேக்ஸில் இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. டே டு டே லைஃப்பில் மேக்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா, இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் சும்மா வந்து எனக்கு மேக்ஸ் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க. சரி நீ போ, நீ வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னா 20 பேஜஸ் வந்துட்டு எஸ்ஏ வந்து எழுதிட்டு வரணும், அதுவுமே நாளைக்கு லாஸ்ட் பில் அடிக்கிறதுக்கு முன்னாடி சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்துட்றாப்புல. இந்த அம்மாவுக்கு என்னது 20 பேஜா, எப்படி என்னால் முடியும், என்னால் முடியவே முடியாது அப்படின்னா, நீ எழுதி தான் ஆகணும், நீ இப்போ கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட, இவங்க அப்படியே புலம்பிகிட்டே டோர் ஓப்பன் பண்ணான்னு வரும்போது கரெக்டாக அந்த ஜியோன் இருக்கார் இல்லையா அவரோட ஃப்ரெண்டு, அவர் வந்து டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே இவ கூடயே நடந்து வந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி காலையில் நடந்ததுக்கு ரொம்ப சாரி, அவன் கொஞ்சம் அப்படி தான், மற்றபடி அவன் கெட்ட பையன்லாம் இல்லை, ரொம்ப நல்ல பையன், ஸோ நீ எதுவுமே தப்பாக எடுத்துக்காத, நடந்தது எல்லாத்தையுமே மறந்துரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹம்பிளாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோயின் கோச்சா, எவ்வளோ ஒரு நல்ல கேரக்டராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஏஞ்சலுங்க, எப்படி இப்படிப்பட்ட டீமன்குள்ளே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிறாங்க. கிளாஸுக்குள்ளே ரிட்டன் வந்துட்டு அங்கே லேட்டாக ஒரு பொண்ணு வந்திருப்பா இல்லையா, அவள் வந்து லாஸ்ட் பெஞ்சில் வந்து படுத்து தூங்கிட்டு இருப்பாள். அவளை எழுப்பி, உன்னை வந்து இந்த மாதிரி ஸ்டாஃப் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி ஸ்டாஃப் ரூமுக்கு போக சொல்லிட்டு, இந்த அம்மா வந்து அப்படியே பெஞ்சில் உட்காந்தா, எதுக்கடி உன்னை கூப்பிட்டாங்கன்னு சொல்லி ஃப்ரெண்டு கேட்டால், இந்த மாதிரி தேவையில்லாமல் கூப்பிட்டு என்னை வேறு எஸ்ஏ எழுத சொல்லிட்டாங்க, அதுவும் 20 பேஜ், நான் எப்படி எழுதுவேன் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்க, எதுக்கடி ஒன்று எழுத சொன்னாங்க, நீ அவரை திட்டினா அப்படிங்கிற மாதிரி கேட்டால், இல்லை மேக்ஸில் 4 பாயிண்ட் எடுத்திருக்கேன்ல அதனால தான் அப்படிங்கிற மாதிரி புலம்புறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு அப்படியே ஸ்டாஃப் கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஆமாம் இன்னைக்கு நீ லேட்டாக வந்தல, ஏன் லேட்டாக வந்த அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டால், அந்த அம்மா எதுவுமே பேசாமல் அமைதியாக அப்படியே பார்த்துட்டே இருக்கு. சரி ஓகே, எப்படியும் ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும், அது உன்னால் இப்போ சொல்ல முடியல, ஆனால் இதுக்கப்புறம் நீ லேட்டாக வரக்கூடாது, அப்படி லேட்டாக வந்தேன்னு தெரிஞ்சதுன்னா அது எதனால் என்ன அப்படிங்கிறத நீ என்கிட்ட சொல்லணும், இப்போ நீ போ அப்படிங்கிற மாதிரி அனுப்பிவிட்டுறாங்க. உடனே பின்னாடி இருந்த அந்த பிரின்சிபல் வந்துட்டு எந்திரிச்சிட்டு, என்ன சார் எதுவும் பிரச்சனையா, பார்த்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்கள், ஏன்னா இந்த வருஷம் எந்த பிரச்சனையுமே வந்துடக்கூடாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கிளாஸ் தான்
தான் ஸ்டார்ட் ஆகுது. அது வந்துட்டு அந்த கொரியன் லிட்ரேச்சர் இருக்கார் இல்லையா, அந்த ஜியோன் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் அப்படியே கிளாஸ் எடுக்க எடுக்க எல்லாருமே ஆன்னு பொழந்து பார்த்துட்ருக்கேன். அதுலேயும் முக்கியமாக இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்கல போயா, அவளுக்கு அவர்னா தான் இஷ்டமாச்சே. அவள் கண்ணை கூட சிமிட்டாமல் அப்படியே அவரையே பார்த்துட்ருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு பிடி பீரியட் வருது. ஸோ அதில் வந்துட்டு எல்லாத்தையும் விளையாட வச்சுட்ருப்பாங்க. ஹீரோயினு கூட போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டுருப்பான். அது முடிச்சதுக்கப்புறமா இந்த டாஜ் சார் இருக்கார் இல்லையா, அவரோட கிளாஸ் தான் ஸ்டார்ட் ஆகும். அவருமே வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு அப்படியே சும்மா பேசிக்காக என்னென்ன இருக்குங்கிறத பற்றி சொல்ல ஆரம்பிப்பார். ஆனால் அவரை பார்த்து சிரித்து சிரித்து பேச தான் ஆரம்பிக்கிறாங்க. அவரும் சிரிச்சுட்டே இருக்கார் போல். அதனாலேயே கூட இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட் எல்லாமே சிரிச்சுட்டு வழிஞ்சிட்டு அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க. அந்த கிளாஸுமே முடியுது. முடிச்சதுக்கப்புறம் எப்பவும் போல் இந்த ஹீரோ தான் வராரு. அது வந்து ஹோம் பீரியட் அப்படிங்கிற மாதிரி, எப்படி நமக்கு கிளாஸ் பீரியட் இருக்கும்ல அது மாதிரி. ஸோ அவர் வந்துட்டு எங்கே அந்த பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட் பெஞ்சில் ஒரு பொண்ணு படுத்துகிட்டே இருப்பாளையே அவளை கேட்குறாரு. அவள் வந்து இந்த பீரியடில் இருக்க மாட்டா, அவள் பாட்டுக்கு போயிடுவான்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுறதே ஹீரோயின் தான். உடனே அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, சரி ஓகே அப்போ நீயே வந்துட்டு க்ளீன் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இத்தனை பேர் இருக்கும்போது நான் மட்டும் ஏன் க்ளீன் பண்ணணும்னு கேட்டால் நீ தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஹீரோயினுக்கும் பயங்கரமாக கோவம் வருது. ஆனால் என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற குப்பையெல்லாம் அவளே தனியாக எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பின்லலாம் போட்டுட்ருப்பா. அதுக்கப்புறமா ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக எட்டி பார்த்தா அங்கே வந்து அந்த பிடி சாரோ, அதுக்கப்புறமா அந்த கொரியன் லிட்ரேச்சர் ஜியோன் இருக்கார் இல்லையா, அந்த சாருமே இருப்பாங்க. அவரோட கையை வந்துட்டு இவர் வந்துட்டு பிடிச்சி விட்டுட்ருப்பாரு. இவருக்கு ஏதோ உடம்பு வலியா இல்லை என்னன்னு தெரில, அவர் வந்துட்டு அங்கங்கே சுளுக்கு எடுத்து விட்டுருப்பாரு. இதை வந்து ஹீரோயின் பார்ப்பாங்க. பார்த்துட்டு வாவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூமெண்ட்டில் வந்துட்டு பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போவுமே அவங்களோட கண்ணுக்கு வந்து அது ஒரு மாதிரி ரொமான்டிக் மூமெண்ட்டாக தான் தெரியும். ஆனால் அங்கே அது மாதிரி எதுவுமே நடக்க கிடையாது. அப்படியே அவங்க அப்படியே பேசிட்டு அப்படியே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோனோட மூக்கிலேருந்து ஒரு சின்ன பிளட்டு வடிகிற மாதிரி இருக்கும். அதை அப்படியே தொடச்சிட்டு அப்படியே அவங்க அங்கேருந்து கிளம்பி லைப்ரரி வருவா. அங்கே இருக்கிற பொண்ணுக்கு வந்துட்டு இந்த மெடிசன் உனக்காக தான் கொண்டு வந்தாங்கிற மாதிரி கொடுப்பா. அவளும் வந்துட்டு ஏதோ சொல்லிட்டு கிளம்பிடுவா. இவங்க வந்து அவங்களோட நாவல்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து ஒன்றுனா பார்த்துட்ருப்பாங்க. எப்போ தான் இதெல்லாம் நல்ல வியூஸு நல்ல லைக்ஸ் எல்லாம் வருமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடையே பார்த்துட்ருப்பாங்க. என்ன தான் எழுதுறது, வேறு எந்த மாதிரி தான் யோசிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கும் போது டக்குன்னு அவங்களுக்கு வந்துட்டு இந்த யூன் சாரும் பிடி சாரும் வந்து சேர்ந்து பண்ண மூமெண்ட்ஸ்லாம் ஞாபகம் வருது. அப்போ அவங்க பேசுகிறப்ப வந்துட்டு உங்க கை வந்து ரொம்ப மெத்துன்னு இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அதை வந்து யோசிக்கிறாங்க. சரி நான் ஏன் இப்படிலாம் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஆனாலும் அவங்க மைண்டுக்குள்ளே வந்துட்டு இவங்க 2 பேரும் வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணுற மாதிரியே வருது. ஐயோ இப்படிலாம் நான் யோசிக்கவே கூடாது, இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப அவங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் விடியுது. அப்போ வந்து எந்திரிச்சு இந்த யோன் தான் வந்து குக் பண்ணிகிட்ருப்பாரு. அப்படியே குக் பண்ணிட்டு 4 பேர் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிடும்போது கூட இந்த டாஜ் இருக்கான் இல்லையா, அவன் வந்து குறை சொல்லிகிட்டே தான் இருக்கான். ஆனால் நீ போட உனக்கு ஒரு வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. அங்கே வந்து இந்த யோன் சார் இருக்கார் இல்லையா, அவரோட கிளாஸ் தான் போகுது. அப்படி கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கும்போது இங்கே ஹீரோயினுக்கு அப்போ கூட நெக்ஸ்ட் எந்த மாதிரி நாவல்ஸ் எழுதலாங்கிற மாதிரி யோசனை தான் ஓடிட்டே இருக்கும். ஆனால் பக்கத்தில் இருக்கிற அவளோட ஃப்ரெண்டு வந்துட்டு வாயை பொழந்துட்டு அந்த யூன் சாரையே வந்துட்டு பார்த்து ரசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அவரோட கிளாஸ் முடிஞ்சு அவரும் வந்து வெளியே கிளம்பி போவார். இந்த ஃப்ரெண்டு பின்னாடியே போயிட்டு அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த சாக் ஹோல்டரை வந்துட்டு கிஃப்டாக கொடுப்பா. அதையும் அவர் வந்துட்டு அப்படியே வாங்கிப்பார். அந்த மூமெண்ட்டில் வந்துட்டு அவளுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஸ்னோ வந்துட்டு வந்த மாதிரி இருக்கும். பயங்கர ஃபீலிங்ஸாக இருந்திருக்கும். அப்போ டக்குன்னு ஹீரோயின் பின்னாடி வந்து என்னடியாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டால், அப்போ தாண்டி ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். பயங்கர ஸ்னோஃபால் செம்மையாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா பிடி பீரியட் தான் வருது. எல்லாத்தையும் விளையாட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிடி சார் என்ன பண்ணுறாருனா கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அங்கே ரன்னிங் ரேஸ் மாதிரி வைக்கிறாரு. எல்லாரும் ஓடுறாங்க. ஆனால் அதில் லாஸ்ட்டாக ஓடுறது நம்ம ஹீரோயின் மட்டும்தான். ரொம்ப மெதுவாக ஓடிட்டே இருக்கேன். அப்போ பக்கத்தில் அந்த பிடி சார் வந்து உன்னால் முடியும், நீ ஓடு, நல்லா ஸ்பீடாக ஓடு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே இந்த அம்மாவுக்கு எங்கேருந்து தான் வந்துச்சோ வேகம். ஓடுறாங்க ஃபஸ்ட் ஆளாக வந்துடுறாங்க. அதை பார்த்ததுமே அவர் ஷாக் ஆகிறாரு. அதுக்கப்புறமா ஒரு இடத்துல போய் இவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. அங்கே அந்த இடத்துக்கு பிடி சார் வந்து தண்ணி கொடுத்துட்டு இப்போ நீ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. எல்லாம் ஓகே தான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ என்ன ஸ்போர்ட்ஸ் பிளேயரா அப்படின்னு கேட்டால் இல்லை அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ என்ன நீ வந்துட்டு இந்த ரெகுலர் கிளாஸ் முடிச்சுட்டு ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம்ல, உங்ககிட்ட செம்ம டேலண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் அவங்க வந்துட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் அப்புறம் வீட்டில் தான் கட்டுறாங்க. வீட்டில் வந்துட்டு ஹீரோயின் உட்காந்து அவங்களோட நாவல்ஸை வந்துட்டு எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதுவுமே அவங்க மீட் பண்ண அந்த ஸ்டாஃப்ஸை வச்சு தான் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வந்துட்டு எழுதிட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு புதுசாக ஒரு கேரக்டர்
கேரக்டரை வந்துட்டு உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த பிடி சாரை பற்றி தான் யோசிக்கிறாங்க. ஆனாலும் இல்லை பேசாமல் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மேக்ஸ் சாரை கொண்டு வரலாம், அதாவது ஹீரோவை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. என்னதான் அவன் அரகண்ட்டாக இருந்தாலும் அவன் ஒரு நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. ஏன்னா அந்த மாதிரியேவோ எழுதுறாங்க. அப்புறமா அந்த கதையை வந்துட்டு அப்படியே நமக்கு வந்து காட்டுவாங்க. என்னன்னா இந்த யூன் சார் கிட்ட இந்த பிடி சார் வந்துட்டு நீ ஏன் வந்துட்டு ஹீரோ கூடலாம் சேர்ந்துட்டு இருக்க, அவனை ஏமாத்திட்டு இருக்கான், நீ அவனால நம்பாத, பேசாமல் நீ என் கூட வந்துரு அப்படிங்கிற மாதிரி பேச, இருந்தாலும் இந்த யூன் வந்து விட்டு கொடுக்காம பேசிட்டு இருப்பாங்க. இதையெல்லாம் வந்துட்டு ஒட்டி கேட்டுட்டு இருந்த ஹீரோ வந்துட்டு அப்படியே வந்து யூன் சாரை கூப்பிட்டுட்டு என்னைக்கும் நீ எங்களை விட்டு தள்ளி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யூனை கூப்பிட்டுட்டு போயிடுறாப்புல. இந்த ஐயாவுக்கு பொக்குன்னு போயிடுது. இதோட இந்த செகண்ட் எபிசோடுமே கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறமா என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.